السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாரின் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமதான் என்கின்ற மாபெரும் ஒரு சிறந்த மாதத்தில் அந்த அல்லாஹ்விற்காக நோன்புகளை நோற்றவர்களாக, மேலும் அவனுக்காக நின்று வணங்கி நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்குண்டான முழு கூலிகளும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக பல்வேறு தலைப்பின் வாயிலாக பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, அதாவது நம் வாழ்வில் நாம் கண்ட மாற்றம் என்கின்ற தலைப்பின் வாயிலாக சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் பல்வேறு கொள்கைகள் கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு சமயங்களையும் மதங்களையும் பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவைகளில் சில கொள்கைகள் பக்குவத்தையும் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுக்கின்றதா என்று நாம் பார்க்கும் பொழுது, எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் அதை கற்பிக்காத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில கொள்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது, பிற மனிதர்களை அவருடைய கொள்கையில் இல்லாமல் பிற கொள்கையில் இருந்தால் அவர்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலையில், அவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மனிதர்கள் காட்டு மிராண்டித்தனமாக நடக்கக்கூடியதை நம்மால் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிகின்றது. அடிக்கக்கூடியவன், துன்புறுத்தக்கூடியவன், இவனை போன்றுதான் எதிரில் இருக்கக்கூடிய மனிதனும் வலியை உணரக்கூடியவன் தான் என்பதை புரிந்து கொள்ளாமல் பல்வேறு நபர்கள் சேர்ந்து ஒரு மனிதரை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், எங்களுடைய கொள்கையில் அவர்கள் இல்லை, அவர்கள் வேறு கொள்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக கொள்கையில் பின்பற்றக்கூடிய மக்களிடத்திலும் கூட ஒரு சிறந்த பண்பாட்டை, ஒரு சிறந்த முன்னேற்றத்தை அவர்கள் வாழ்வில் நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இதைவிட மோசமாக இருந்த, இதைவிட பாவங்களை அதிகமாக செய்து கொண்டிருந்த ஒரு மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். எப்பேற்பட்ட மக்கள் தெரியுமா? குல பெருமைகளை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனக்கு பிறந்த பெண் குழந்தையாக இருந்தால் அதை புதைக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். மதுபானத்தில் அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். சிறு சிறு விஷயத்திற்கு கூட போர்கள் செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஜினா என்கின்ற விபச்சாரத்தை விழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண்களை அறவே மதிக்காதவர்களாக, பெண்களுக்கென்று சொத்துரிமை இல்லாமல் அவர்களுக்கு உயிர் இருக்கின்றது, உடைமைகள் இருக்கின்றது, உரிமைகள் இருக்கின்றது என்பதை கூட பொருட்படுத்தாமல் மிகவும் சிரமப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக ஒரு மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு கொள்கை வந்தது,
ஒரு வழி வந்தது, ஒரு பாதை வந்தது. அதை பின்பற்றிய மாத்திரத்திலேயே அவருடைய வாழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைந்தது. எந்த மக்கள் குலப்பெருமைகளை பேசக்கூடியவர்களாக இருந்தார்களோ அந்த மக்கள் அந்த கொள்கையை, அந்த பாதையை பின்பற்றிய மாத்திரத்திலேயே எல்லோரும் அனைவரும் சமம்தான் என்கின்ற மனதிற்கு வந்தார்கள். நீங்கள் அரபியாக இருந்தாலும் சரி, அரபியர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, கருப்பராக இருந்தாலும் சரி, வெள்ளையராக இருந்தாலும் சரி, இந்த கொள்கைக்குள் வந்துவிட்டால், இந்த பாதை அவர்கள் அடைந்து விட்டால், சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அனைவரும் சமம்தான், தொழுகையில் அவர்கள் சமமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கொள்கை உருவாக்கியது. பெண் குழந்தைகளை புதைக்கக்கூடியவர்கள் இந்த கொள்கை ஏற்ற மாத்திரத்திலே, இந்த கொள்கை வந்த மாத்திரத்திலேயே எங்களுக்கு பெண் பிள்ளைகள் கிடைக்க மாட்டார்களா என்று நினைக்கும் அளவிற்கு பெண் பிள்ளைகள் மீது அதிகமான சிறப்புகளும் அவர்கள் மீது கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக மாற்றியது சிறந்த நூற்றாண்டு என்றும் சொல்லும் அளவிற்கு அந்த மக்கள் மாறினார்கள். எந்த கொள்கை, எந்த பாதை, எந்த வழி? அதுதான் இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறை என்ன தெரியுமா? இந்த தீனுல் இஸ்லாம் தான். காட்டு மிராண்டித்தனமாக அவ்வளவு மனிதனுடைய உயிர்களை கூட மதிக்காத ஒரு கால சூழ்நிலையில் இந்த இஸ்லாம் வந்தது. அவர்களை மாமனிதர்களாக, புனிதர்களாக, பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு முன்னோடியாக எடுத்துச் சொல்லும் அளவிற்கு ஒரு சிறந்த வாழ்வை அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள். அந்த இஸ்லாம் அந்த மாத்திரத்திலே மாபெரும் மாற்றத்தை உடைய வாழ்வில் கண்டார்கள். எத்தனை வருடங்கள் இஸ்லாம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது, எத்தனை வருடங்கள் அவருக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. வெறும் 23 ஆண்டுகளில் மட்டுமே அவர்கள் அந்த இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லித் தரப்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த சத்திய சஹாபாக்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. அவர்கள் இந்த உலகத்தில் மாபெரும் ஒரு சிறந்த மக்களாக, சிறந்த சமூகமாக மாறினார்கள். இந்த இஸ்லாத்தின் மூலமாக, இந்த குர்ஆனை பின்பற்றுவதன் மூலமாக, இந்த ஹதீஸை பின்பற்றுவதன் மூலமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். அப்பேற்பட்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம், அப்பேற்பட்ட குர்ஆனை பெற்றிருக்கக்கூடிய நாம், அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், நமது வாழ்வில் நாம் கண்ட மாற்றங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை வருடங்கள் முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எத்தனை வருடங்கள் குர்ஆனை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம், எத்தனை வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழிகளை நாம் கேட்டிருப்போம், எத்தனையோ உரைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். அதன் மூலம் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை அதே நிலையில் வைத்திருக்காது, நிச்சயமாக அவருடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும். நபித்தோழர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை கேட்டால், நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை செய்யக்கூடிய காரியங்களை கேட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு தந்தது. மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்ததற்கு பிறகு அந்த மாற்றம் அல்ல, ஓரிரு வரிகள் கொண்ட வசனங்கள் இறங்கிய மாத்திரத்திலேயே மாபெரும் ஒரு மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த மாற்றம் என்பது இந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு மனிதனால் இப்படி மாற முடியுமா என்று யோசிக்கும் அளவிற்கு இன்றைக்கு எத்தனையோ பாவங்கள் என்னால் விட முடியவில்லை என்பதாக நாம் சொல்கின்றோமே. இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலை நம்மால் தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதாக சொல்கின்றோமே. அதை விட மிகவும் கடினமான நேரத்திலும் கூட இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த மார்க்கம் அவர்களை மாற்றியதாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய
ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த போருக்கு சென்றாலும் தன்னுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி அழைத்து செல்வார்கள். அது போன்ற ஒரு போருக்கு செல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். பயணத்தில் போகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுய தேவைக்காக வெளியேறும் பொழுது அவருடைய வாகனத்திலிருந்து இறங்குறாங்க. ஆனால் அந்த வாகன ஓட்டி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வாகனத்துல தான் இருக்கிறாங்க நினைச்சு கூட்டங்கள் கிளம்பி விடுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேவையை முடித்து விட்டு அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வரக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த மாலை அவர்கள் தொலைத்து விடுகிறார்கள். அதையெல்லாம் தேடி எடுத்து வரும் பொழுது தாமதமாகி விடுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நயவஞ்சகர்கள், இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இன்னும் சில நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவர்கள் மீது இட்டு கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டி ஒரு பாவத்தை அவர்கள் இது உலகத்தில் வாழும்போது சொல்கின்றார்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு தவறும் செய்யாத இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தன் மீது இட்டு கட்டும் பொழுது அவர்களுக்கு தெரிய வருகின்றது, தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு சூழல் சென்று விட்டது. அழுக ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நிரபராதி என்பதாக சொல்கின்றார்கள். உடனே இந்த நேரத்தில் அவர்கள் மீது இட்டு கட்டிய ஒருவர்தான் மிஸ்தஹ் என்பவர். இவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக உதவி செய்யப்படக்கூடிய ஒரு மனிதர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய மகளின் மீது நீ இட்டு கட்டினாயா? என்னுடைய மகளின் மீது நீ இல்லாத ஒரு காரணத்தை சொன்னாயே, எனவே இத்தனை நாட்கள் நான் உனக்கு செய்த உதவிகள் இனி ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்பதாக அந்த நேரத்தில் கோபத்தின் வெளிப்பாடாக சொல்கிறார்கள். சொல்வதற்கு தகுதியானவர் தான். எந்த ஒரு தந்தையாக இருந்தாலும் தன்னுடைய மகள் மீது இது போன்ற இட்டுக்கட்டுதலை இட்டால் யாரும் கோபப்படாமல் இருக்க மாட்டார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக ஒரு வசனத்தை இறக்குகின்றான். வலா யஅதலில் உலில் ஃபضل மின்கும் வஸிஆ. உங்கள் அல்லாஹ்வுடைய ஃபضலை பெற்றவர்கள், அருளை பெற்றவர்கள், பொருளாதாரத்தை பெற்றவர்கள் உடன் உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்கட்டும், ஏழைகளுக்கு கொடுக்கட்டும், நாடு துறந்து வந்த மக்களுக்கு கொடுக்கட்டும். ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு. ஏதோ ஒரு தப்பு ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்பதாக ஒரு வசனம் இறங்குகின்றது. இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே எந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மிஸ்தஹிற்கு நான் பொருளாதாரம் கொடுக்க மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன் என்பதாக சொன்னார்களோ உடனடியாக சொன்னார்கள். உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்டு உடனடியாக அவர்களுக்கு எந்த பொருளாதாரத்தை இதற்கு முன்பாக கொடுத்தார்களோ அதே போன்று கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரே வசனம்தான், மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த நேரத்தில் அவர்கள் பல்வேறு காரணத்தை சொல்லவில்லை. எப்படி இருந்தாலும் அவர்கள் எப்படி இப்படி செய்திருக்கலாம், எப்படி அவங்க இது போன்ற நிலையை உருவாக்கி இருக்கலாம் என்பதாக பல்வேறு காரணங்களை சொல்லி இருக்கலாம். இருப்பினும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த மன்னிப்பு தான் எனக்கு முக்கியம். இதன் மூலமாக இது போன்ற நிலையை என்னை நான் மாற்றிக்கொள்வதன் மூலமாக எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு கிடைக்கும் என்றால் நிச்சயமாக நான் மாறுவதற்கு தயார் என்பதாக அவ்வளவு கடுமையான கோபத்தில் இருந்தும் கூட ஒரு தந்தையாக அவர் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடியவராக மாறிவிட்டார். அப்படியா யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் மீது நாம் கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் மன்னிப்பை கையாளுங்கள் என்கின்ற வசனத்தை நாம் கேட்கும் பொழுது
அது போன்ற மன்னிப்பை நாம் கையாளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் இடத்தில் நல்ல ஒரு சகோதரத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னா, அவரே நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு வந்தாலும் மன்னிப்பதற்கு தயார் இல்லாமல் புறக்கணிக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகளாரை இட்டுக்கட்ட மனிதருக்கு மன்னிப்பை மட்டும் வழங்கவில்லை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து உதவிகளையும் குறையில்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வசனத்தை உணர்த்திய மாத்திரத்திலேயே அதை செய்வதற்கு தயாராக ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வசனமாக அவர்கள் பார்த்தார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரி சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வில் பிற மக்களிடத்தில் மன்னிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? இரண்டாவது சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தோட்டம் இருந்தது. மதீனா நகரத்தில் மஸ்ஜித் நபவிக்கு எதிராக இருக்கக்கூடிய பைருஹா என்கின்ற ஒரு தோட்டம், அதில் அதிகமான பேரித்தம்பழங்கள் விளையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் போய் ஓய்வெடுப்பாங்க. அந்த சுவையான தண்ணீரை குடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த தோட்டம் என்பது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் செலவழிக்க வேண்டும் எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அந்த பொருளை நீங்கள் செலவழிக்காமல், அதை நீங்கள் கொடுக்காமல் ஒருபோதும் நன்மையை அடைந்துவிட முடியாது என்கின்ற வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனங்களெல்லாம் அப்படியே நெருடலாகுது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வராங்க. قام ابو طلحه فقال يا رسول الله. அபூ தல்ஹா அவர்கள் எழுந்தரித்தார்கள். சில நாட்களுக்கு பிறகல்ல, அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து சிந்தித்தவர்கள் முடிவெடுக்கவில்லை. قام ابو طلحه எழுந்தரித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய وان احب اموال الي بيرها وانها صدقه لله. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேர்பட்ட ஒரு வசனத்தை சொல்லி இருக்கின்றானே, என்னுடைய சொத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தது இந்த பைருஹா என்கின்ற தோட்டம் தான். இந்த பைருஹா என்கின்ற தோட்டம் என்பது எனக்கு மிகவும் விருப்பத்திற்குண்டான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் விரும்பிய ஒன்றை கொடுத்தால் நீங்க நன்மை அடைவீங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த நன்மைக்கு முன்னால், மறுமையில் பெறக்கூடிய இந்த வெகுமதிக்கு முன்னால், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்திற்கு முன்னால் இந்த எனக்கு நேசமிக்க இந்த தோட்டம் என்பது மிகப்பெரியதல்ல. நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இது கொடுப்பதற்கு விரும்புகின்றேன் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக ஒரே ஒரு வசனம்தான் அவரை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு தயார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நிச்சயமாக நீங்க செஞ்சது நாளை மறுமைக்கு லாபமுள்ள ஒரு காரியம்தான். நிச்சயமாக இது லாபமுள்ள காரியம்தான், ஒருபோதும் நஷ்டமடையக்கூடிய வியாபாரம் இல்லை என்பதாக சொல்லி, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் அதை பங்கிட்டு கொடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தியை நாம் பார்க்கிறோம் என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நம்மிடத்திலிருந்து நாம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் எதை கொடுப்போம்? கொடுப்பதற்கே சில நேரங்களில் நம்முடைய மனங்கள் தயாராக இருக்காது. அப்படியே தயாரானாலும் பிற சகோதரர்களுக்கு நாம் எப்போது கொடுப்போம் என்றால், அந்த பொருள் இனிமேல் நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு வகையிலும் பயன்படாது என்றால் அப்போது அந்த பொருளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். எந்த பொருள் நம்மிடத்தில் அதிக பயன்பாட்டுடையதாக இருக்கிறதோ அதை ஒருபோதும் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டோம், அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர. ஆனால் சஹாபாக்கள் மாபெரும் அந்த தோட்டமாக இருக்கட்டும்,
மாபெரும் ஒரு சிறந்த ஒன்றாக அந்த நாட்களில் பார்க்கப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு தயாராக அவருடைய மனங்கள் எல்லாம் மாற்றுவதற்கும் இந்த ஒரு வசனம் காரணமாக இருந்தது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சப்தங்களை உயர்த்தி பேசாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாபெரும் ஒரு பெரிய சஹாபி. அவரை பார்த்தால் எல்லோரும் அஞ்சுவார்கள். அவர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அவரை எதிர்த்து யாரும் பேச மாட்டார்கள். அவ்வளவு வீரமிக்க ஒரு நபித்தோழராக இருக்கக்கூடியவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக பேசும் பொழுது சப்தம் உயர்ந்து விடுகின்றது. அந்த சப்தத்தை அவர்கள் யதார்த்தமாகத்தான் வந்தது என்பதாக நிரூபிக்கவில்லை, இயல்பாகத்தான் வந்தது. அது என்னுடைய இயல்பான குணம் என்பதாக அவர்கள் சொல்லவில்லை. எந்த அளவுக்கு சொன்ன அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஸௌத்தன் நபி ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅத் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்உரூன். முஃமின்களே, நீங்கள் இந்த தூதருக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்க எப்படி உயர்த்தி பேசுவீங்களோ அது போன்று உயர்த்தி நீங்கள் பேசினால் நீங்கள் அறியாமலேயே நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்பதாக சொல்லிய மாத்திரத்திலேயே அவ்வளவு வீரமிக்க சஹாபி வாள்களை எடுத்தால் எத்தனை தலைகள் துண்டாடப்படும் என்பது தெரியாது என்று சொல்லும் அளவிற்கு அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பேச்சை, தன்னுடைய சப்தத்தை நபிக்கு முன்னால் அந்த வசனத்திற்கு பிறகு தாழ்த்தி விட்டார்கள். மாபெரும் ஒரு மாற்றம் அவருடைய வாழ்வில் வந்தது. எந்த அளவுக்கு சொன்னா, அவர் ஒரு விஷயத்தை பேசினார்னா அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்டு இதைத்தான் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்டு உறுதிப்படுத்தும் அளவிற்கு தன்னுடைய பேச்சின் சப்தத்தை குறைத்துக் கொண்டார்கள். அதே போன்று சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அவருடைய சப்தம் என்பது உயர்ந்த குரலாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் அமரக்கூடிய நபித்தோழர் இந்த நபித்தோழர் சில நாட்கள் அவர் வரவே இல்லை. என்ன ஆனது? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, சாபித் எங்கே? நான் அறிந்து வருகிறேன் என்பதாக ஒரு நபித்தோழர் செல்கின்றார். போய் பார்க்கிறாங்க, அவர் வீட்டில் அப்படியே வீட்டில் இருக்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டவராக இருக்கிறாரு. என்ன ஆனது என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற வசனத்தை இறக்குகின்றார். நபிக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாது என்பதாக சொல்லியிருக்கின்றார். என்னுடைய குரல் இயல்பாகவே சப்தமானதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக நான் பேசி என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது. இப்படியே சொல்றாங்க, நான் நரகவாதியாக ஆகிவிட்டேனே என்பதாக சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பேற்பட்ட மாபெரும் சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய சஹாபி, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு தாங்க நம்ம இருக்கிறோம், நமக்கு என்ன பாவங்கள் அழிக்கப்படும், நம்முடைய நன்மைகள் அழிக்கப்படும் என்பதாக நினைக்கவில்லை. தான் நரகவாதியோ என்பதாக நினைத்து வருத்தப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நபித்தோழர் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah. யார் சொன்னது? சாபித் அவர்கள் சொர்க்கவாதி, அழைத்து வாருங்கள் என்பதாக அவர்களுக்கு சமாதானப்படுத்தப்பட்டதென்றால் அவர்கள் பிற்காலத்தில் யமாமா என்கின்ற போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். மாபெரும் சஹாபியாக மாபெரும் நன்மையாக செய்யக்கூடிய அந்த மக்கள் ஒரு வசனம் இறங்கும் பொழுது அந்த வசனத்தை வேறு நபர்களுக்கு இறங்கியதாக அவர்கள் பார்க்கவில்லை. அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்வோடு அவர்கள் உரசி பார்த்தார்கள். இதோ விலை மதிக்க முடியாத பொருட்களை நான் வைத்திருக்கின்றேனே, எனக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களை வைத்திருக்கின்றேனே, இந்த பொருளை வைத்து நான் நன்மை அடையாவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன என்பதாக அவர்கள் தன்னை முதன்மையாக படுத்தி அவர்கள் நினைத்தார்கள். அவர் அவ்வளவு வச்சிருக்கிறார், அவரே அவர் கொடுக்கலையே, இவர் இவ்வளவு வைத்திருக்கின்றார், இவரே கொடுக்கலையே
நாமெல்லாம் என்ன என்பதாக அவர்கள் நினைக்கவில்லை. அதே போன்ற சப்தத்தை உயர்த்தி பேசிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக அது போல நடந்துவிட்டால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா என்னுடைய நிலைமை என்ன, நாளை மறுமை என்னுடைய நிலைமை என்ன என்பதாக ஒவ்வொரு வசனங்களும் அவர்களுக்கு பாடங்களையும் படிப்பனைகளையும் ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் அந்த சஹாபாக்கள் மாபெரும் மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்வில் எத்தனை குர்ஆன் வசனங்களை நாம் கேட்கின்றோம், எத்தனை உரைகளை கேட்கின்றோம், உரைகளில் அப்டேட் எதிர்பார்க்கிறோம். இப்படிதானே இல்லையா? இதெல்லாம் கேட்ட நபி தோழர் வரலாறுங்க. பிலால் ரலியை பற்றி நான் எத்தனை வருடங்கள் கேட்டிருக்கிறேன் சொல்லுவாங்க, சொல்கிறார்கள். தலைப்பை பார்ப்பாங்க, பிலால் ரலியா இன்னைக்கு உட்கார வேண்டாம். ஏன்? அவருடைய வரலாறு நிறைய கேட்டாச்சு. அபூபக்கர் சித்திக் அவருடைய வரலாறா கேட்டாச்சு. 10 நபி தோழர்கள் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட நபி தோழர்களை கேட்டாச்சு. கேட்டு கேட்டு மறக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நபி தோழர்கள் இந்த இஸ்லாத்தை பெற்றதிலிருந்து அவ்விடத்தில் சொற்பமான 23 ஆண்டுகளில் அவருடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு கொண்டு சென்றதுன்னு சொன்னார். எதையும் இழப்பதற்கு தயாராக அவர்கள் இந்த நபிக்காக செய்வதற்கு தயாராக அவர்கள் மாறினார்கள் என்றால் ஒவ்வொரு வசனங்களையும் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் தங்களோடு பொருத்தி பார்த்து சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஒரு வசனத்தை பார்த்தால் அவர்கள் அப்படியே கடந்து செல்லாமல் அதனை அவர்கள் நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவேதான் ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த மார்க்கத்தை பெற்று அவர்கள் பெற்றார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வை சிந்தித்து பாருங்கள். மாபெரும் இந்த இஸ்லாத்தை பெற்றிருக்கின்றோம். 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50 வருடங்கள் இந்த மார்க்கத்தோடு நாம் பயணித்தும் கூட பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். பிற மத அன்பர்கள் எது போன்ற மூட நம்பிக்கைகள் எல்லாம் பின்பற்றுவார்களோ அது போன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சஹாபாக்குடைய கோபங்கள், சஹாபாக்குடைய மகிழ்ச்சிகள், சஹாபாக்குடைய அந்த வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தருணங்களும் இந்த குர்ஆனோடு ஒப்பிட்டு இந்த ஹதீஸோடு அவர்கள் பார்த்து தன்னுடைய வாழ்வை செதுக்கக்கூடியவர்களாக மாறியதின் காரணமாகத்தான் மாபெரும் ஒரு மாற்றத்தை அடைந்தார்கள். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். எங்கு சென்றாலும் சரி, காலையில போறாங்கன்னா சாயங்காலம் வந்து பார்த்துருவாங்க. நீங்க நம்ம மொபைல் எடுக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு மொபைலை எடுத்து பார்க்கவில்லை என்றால் ஒரு நாள் நான் மொபைலை தொட மாட்டேங்க சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்தரித்திலிருந்து அந்த மொபைலோடு தான் நம்முடைய நாட்களை ஆரம்பிக்கின்றோம். இரவு உறங்க செல்லும் போதும் ஏதாவது மெசேஜ் வந்திருக்குதா? ரொம்ப நேசிக்கிறோம். எதன் மீது நேசமும் பாசமும் நாம் அதிகமாக வைக்கின்றோமோ அதோடு அதிகமாக தொடர்போடு இருப்போம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிச்சாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காம இருக்க மாட்டாங்க. அந்த நபி மரணம் என்றால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக சொல்லிட்டாங்க, அடுத்த வருடம் நான் இருப்பேனா என்பதை எனக்கு தெரியாது என்று இந்த சமூகத்திற்கு தேவையான செய்திகளை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் அடைந்த மாத்திரத்திலேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் கவலையான ஒரு நேரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதரை மரணித்தார்கள் என்பதாக சொன்னீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு என்னுடைய வாழ் பேசும் என்பதாக நடக்கக்கூடிய அந்த தருணம். இப்ப போய் எல்லாம் போய் சமாதானமெல்லாம் படுத்தல. அவருடைய இயல்பு நிலையை, அந்த கோபத்தை மென்று விழுங்குவதற்கும் ஒரு மாற்றத்தை தருவதற்கும் பல்வேறு உரைகள் எல்லாம் அவர்களுக்கு நிகழ்த்தவில்லை. ஒன்றே ஒன்றுதான் சொன்னாங்க, குர்ஆன் வசனத்தை ஓதித்து காண்பித்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னக மையித்துன் வ இன்னஹு மையித்துன், நபியே நீங்களும் மரணிப்பீங்க, மரணிப்பவர்களில் நீங்களும் நிச்சயமாக இருப்பீர்கள் என்கின்ற வசனத்தை
ஓதி காண்பிக்கின்றார்கள், வமா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது அவர்கள் தூதரே அன்றி வேறு இல்லை. எப்படி இதற்கு முன்னால் தூதர்கள் சென்றார்களோ அதே போன்றுதான் இவர் மரணிச்சிட்டார்கள் சொன்னா இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் திரும்பி விடுவீர்களா? இவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் இவர்கள் சொல்லி உங்களுக்கு கொடுத்த இந்த மார்க்கத்தை விட்டு விரண்டோடி விடுவீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய இந்த வசனத்தை சொல்லிய மாத்திரத்திலேயே எந்த உமர் அவர்கள் பலத்தோடு மிகவும் ஆத்திரத்தோடு நின்றார்களோ, கோபத்தோடு நின்றார்களோ, அப்படியே சமாதானமாகி உண்மைதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கின்ற அந்த பக்குவ நிலைக்கு மாற்றத்தை அடையக்கூடியவர்களாக அவர்கள் வந்தார்கள் என்றால், பார்த்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் நாம் கண்ட மாற்றங்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ உரைகளை கேட்டேன் என்பதாக கடந்து செல்வதல்ல. என்னுடைய வாழ்வில் நான் இத்தனை குர்ஆன்களை முடித்திருக்கின்றேன் என்பது சொல்வது பெருமிதம் அல்ல. அந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்வில் நான் என்ன அமல் செய்வேன். அதனால்தான் அந்த சஹாபாக்கள் குறுகிய காலகட்டத்தில் கைருல் கர்னி தும்மல் லதீன யலூனஹும், சிறந்த நூற்றாண்டு என்பது இந்த நூற்றாண்டு தான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சான்று சொல்லும் அளவிற்கு ஒரு சிறந்த மக்களாக மாபெரும் மனிதர்களாக மாறினார்கள் என்றால், இந்த குர்ஆன் ஹதீஸ் என்பது அவர்களுக்கு மாபெரும் மாற்றத்தை தந்தது என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது போன்ற மாற்றத்தை நம்முடைய வாழ்வில் வர வேண்டும் என்றால் உரைகளாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், அதில் படிப்பினை பெற வேண்டும் என்கின்ற சிந்தனை நோக்கோடுதான் எந்த ஒரு பயான் நிகழ்ச்சியும் நாம் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தெரிந்த கருத்துக்களாக, தெரிந்த ஹதீஸுகளாக, தெரிந்த வசனங்களாக இருந்தாலும், தெரிந்த தலைப்புகளாக இருந்தாலும், அதிலிருந்து இன்னும் என்னால் என்னுடைய நப்சை மாற்ற முடியுமா என்கின்ற சிந்தனைக்குத்தான் நாம் வர வேண்டுமே தவிர கேட்டதுதான் என்பதாக கடந்து செல்வதற்காக இல்லை என்பதை புரிந்து கொண்டு, இது போன்ற ஒவ்வொரு தருணங்களும் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி, இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த உலகம் வீணானதா என்கின்ற தலைப்பின் வாயிலாக சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று நாம் என்னென்ன செய்திகளை தெரிந்தோமோ அவை அனைத்தும் நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்த ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.